வாங்க இயற்பியலோட அல்டிமேட் கனவான எல்லாவற்றின் கோட்பாடு பத்தி பார்க்கலாம். நம்ம மொத்த பிரபஞ்சத்தையும் ஒரே ஒரு தியரியில அடக்க முடியுமா? இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி. அதாவது பிரபஞ்சத்துல நடக்கிற எல்லாத்தையும் விளக்குற ஒரு மாஸ்டர் ஃபார்முலா மாதிரி. ஆனா இப்போ நம்ம பிரபஞ்சத்தை பத்தின புரிதல் ரெண்டா பிரிஞ்சிருக்கு. ஒன்னு பெரிய கோள்கள் கேலக்சிகளை பத்தி பேசுது, இன்னொன்னு சின்ன அணுக்களை பத்தி பேசுது. ரெண்டும் வேற வேற உலகம். ஒரு கருந்துளைக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது இந்த ரெண்டு தியோரியும் முட்டிக்குது, குழப்பமான பதில் தான் கிடைக்குது. ஆனா இப்படி விசைகளை ஒன்று சேர்க்கறது இயற்பியலுக்கு ஒன்னும் புதுசில்ல. நியூட்டன், மேக்ஸ்வெல்னு இயற்கையோட விதிகளை ஒன்னு சேர்த்துட்டே தான் இருந்திருக்காங்க. அப்போ இப்போ இருக்கிற டாப் ஐடியாஸ் என்னென்ன? எது எல்லாத்தையும் ஒன்னு சேர்க்க போகுது? ஸ்ட்ரிங் தேரிப்படி எல்லாமே குட்டி குட்டி அதிரும் இழைகளால ஆனதுதான். அதிலிருந்து வந்ததுதான் எம் தியோரி. இதுக்கு மொத்தம் 11 டைமென்ஷன்ஸ் தேவைப்படுது. இன்னொரு பக்கம் லூப் குவாண்டம் கிராவிட்டி இருக்கு. இதுக்கு எக்ஸ்ட்ரா டைமென்ஷன்ஸ் தேவையில்லை. ஆனா இந்த சூப்பரான ஐடியாஸ் இருந்தும் இந்த தேடல்ல பெரிய பெரிய சிக்கல்கள் இருக்கு. பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த தியோரிகளை நம்மளால டெஸ்ட் பண்ணி பார்க்கவே முடியாது. இயற்பியலை தாண்டி ஒரு தத்துவ ரீதியான கேள்வியும் இருக்கு. ஒரு இறுதி கோட்பாடு உண்மையிலே சாத்தியமா? கோடலோட தேற்றப்படி எந்த ஒரு விதிமுறைக்குள்ளேயும் நிரூபிக்க முடியாத உண்மைகள் இருக்கும். அதனால அறிவியலுக்கே ஒரு முடிவு கிடையாதுன்னு இயற்பியலாளர் ஃப்ரீமன் டைசன் சொன்னாரு. நம்ப முடியுதா? ஸ்டீஃபன் ஹாக்கிங் கூட ஒரு கட்டத்துல இது சாத்தியமில்லைன்னு ஒத்துக்கிட்டாரு. அதனால எல்லாவற்றின் கோட்பாடு இன்னிக்கும் ஒரு விடை தெரியாத புதிராவே இருக்கு. இப்போதைக்கு புதுசா வர டேட்டாவை தான் விஞ்ஞானிகள் நம்பியிருக்காங்க. நம்ம கடைசியில ஒரு பதிலை கண்டுபிடிப்போமா, இல்ல இந்த பிரபஞ்சத்தோட ரகசியம் எல்லையற்றதா?